வணக்கம் நேர்களே, மெய்வழியின் அரசியல் வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். என்று மிக முக்கியமாக இலங்கையின் தேர்தல் களம் மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கின்றது. நாளை தேர்தல் வாக்குகளை பதிவாக்குவதற்காக மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலையில் பிரச்சாரங்கள் ஓய்வு பெற்ற நிலையில் மக்களுடைய இலங்கையினுடைய குடியரசுத் தலைவர் 9வது குடியரசுத் தலைவர் தேர்வாகின்ற எதிர்பார்ப்புகள் பலவிதமான கோணங்களில் பலவிதமான பார்வைகளை முடக்கிவிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இன்று மிக முக்கியமாக இலங்கை புலம்பெயர்ந்த தேசங்களில் அரசியல் சமூக நிதானிப்புகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான அரசியல் சமூக செயற்பாட்டாளர் சேனன் அவர்களை இப்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சேனன். வணக்கம். மிக்க நன்றி. இன்றைக்கு என்னன்னு சொன்னால், இப்ப இலங்கையில் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக 2024ஆம் ஆண்டு தேர்தல் இருக்கின்றது. பலவிதமான விதங்களில் பார்க்கலாம். 50% மேலான வாக்குகளை பெற்றால் அவர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார். ஆனால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற நிலையில் 2வது 3வது விருப்பு வாக்குகளுக்கு கூட நகர்ந்திருக்கிற ஒரு தேர்தலாக இருக்கின்றது. இதைவிட தமிழ் மக்கள் மத்தியில் இது ஒரு மிக முக்கியமான காலகட்டமாக, தமிழ் மக்களுடைய வாக்குகளும் சிதறடிக்கப்பட்ட ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது. அதைவிட இனவாதம் பேசப்படாது, பொருளாதாரத்தை மையப்படுத்தி நகர்கின்ற ஒரு தேர்தலாக கூட இந்த தேர்தல் பார்க்கப்படுகின்றது. உலக அரசியல் நிலைமைகளில மிக முக்கியமாக அமெரிக்கா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தலாகவும் முக்கிய அரசியல் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது. இந்த தேர்தலில் பல வாக்குறுதிகளை இப்பொழுது பொதுவாக எங்களுடைய தேர்தல் வரலாற்றிலை பார்த்தால் இருமுனை போட்டியாக இருந்தது. இப்பொழுது பல முனை, பெரும்பாலுமாக மும்முனை போட்டியாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகின்றது. மிக முக்கியமான வேட்பாளர்கள் பல தேர்தல் மாவட்டங்களுக்கும் சென்று தங்கள் அரசியல் பிரச்சாரங்களை, தங்களுடைய வாக்குறுதிகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள். இந்த வாக்குறுதி வழங்கலில் இருக்கின்ற உண்மைத்தன்மை, கண்ணியத்தன்மை தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன? இதுல 2 விஷயம் நீங்கள் சொன்னதுல கவனிக்க வேண்டிய விஷயம். ஒன்று, நான் இங்கிருந்து நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றபடி சில சமயங்களில் இடையூறுகள் ஏற்பட்டதாம், சொல்லுங்கள், நான் திருப்பி அதை சொல்லுகின்றேன். ஆனால் 2 விஷயம். ஒன்று, இது தற்பொழுதும் டூ ஹார்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருடைய பிரச்சனை தான். இதில் ரணில் வெல்வதற்கு சாத்தியமே கிடையாது. இதில் ராஜபக்ச உடைய மகன் பங்கு பெற்றுகிறார் என்று சொல்லி அவரை போடுகிறார்கள் தவிர அவருக்கு உண்மையில முக்கியத்துவம் இங்கு கிடையாது. இதில் சஜித்தும் அனுரம் 2 பேருக்கும் தான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் இருக்கலாம் என்ற நிலைதான் தற்போது இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் ரணில் பற்றி பேச்சுகள் இருந்தாலும் கூட ரணில் வந்து ஒரு கண்டென்டர் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இங்கே இருக்கின்றது நிலைமை. ஒன்று. 2வது, இந்த தேர்தலில் இனவாதம் இல்லாமல் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கு என்று நீங்கள் இல்லை, அதுவும் பேசப்படுகிறது. அதை நாங்கள் மறக்கின்றது. என்னென்னு சொன்னால், இப்ப இங்கிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் எங்களை பொறுத்தளவில் இனவாத அடிப்படையில் தான் கருத்துக்களை முன்வைக்கின்றன. உதாரணத்துக்கு என்பிபி உட்பட, அனுரகுமார உடைய கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இனவாத அடிப்படையில் இருந்து நகர்த்துகின்றன. தமிழ் மக்களுடைய தீர்வு சார்ந்த பிரச்சனையை இனவாத அடிப்படையில் இருந்து நகர்த்துகின்றனவே தவிர அதை பூசி மழுவதற்காக பொருளாதார பிரச்சனைகளை பேசுகிறார்கள். அதை கூட சரியான ஒரு ஒரு மாற்று தீர்வை வைப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. ரணில் வைப்பதையும் ரணில் இதுவரை செய்ததின் இன்னொரு வகைகளைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப எப்படி இருக்கின்ற நிலவரத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். 2 விஷயம். ஆனால் நீங்கள் சொன்னது போல இப்ப இல்ல, தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் சொன்னது போல இப்ப பல்வேறு இடங்களில் இப்ப இனவாதத்தை முன்னிறுத்திருக்கிறார்கள், பொருளாதார கொள்கைகளுக்கு அப்பால் என்று சொல்லுகின்ற விடயத்தின் பார்க்க, இப்பொழுது அண்மையில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய வடமாகாணத்தினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களோடு நாங்கள் ஒரு நேர்காணலை செய்திருந்தோம். அவர் அதில் குறிப்பிடுகின்றார், சமத்துவ அரசியல், சமூக அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பு கட்டாயமாக தேசிய மக்கள் சக்தி வென்றால் முன்னெடுக்கும் என்று சொல்லுகின்றார். அப்ப இதை நீங்கள் ஒரு சமத்துவமான என்ற பொழுது இன ரீதியான ஒரு சமத்துவத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லையா? இதை நாங்கள் எப்படி இந்த வாக்கியத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம்? அந்த நீங்கள் எடுத்த அந்த செவியை நானும் பார்த்தேன். நல்ல விஷயம் உங்களுக்கு அந்த செவியை அவர் தந்தது. அவர் பல இழுத்தடிப்புகளுடன் பேசுகிறார். இருந்தாலும் கூட
அவர் சொன்ன 2 புள்ளிகள் முக்கியம். ஒன்று என்னென்னு சொன்னால், அவர் தெளிவாக சொல்கிறார், அக்கிய இலங்கைக்குள் அனைவரும் இலங்கையர். இதுதான் அவர் வைக்கின்ற தீர்வு. ஒன்று. பொருளாதார அடிப்படையில் என்ன சொல்கிறோம் என்றால், நாங்கள் ஓப்பன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம், எல்லாரும் வாங்குவோம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 விஷயத்தை அவர் பேசுகிறார். அப்ப நீங்கள் சொல்லுகின்ற சமத்துவம் என்பது, அவர் பெறுகின்ற சமத்துவம் என்ன சொல்கிறார்? அடுத்த முறை இந்த செவி எடுக்கும் போது தயவு செய்து கேளுங்கள். அவர் சொல்வது எனக்கு விளங்கவில்லை. நீங்கள் கேட்கிறீர்கள் என்னிடம், எனக்கு தெரியாது அவர் எத்தகைய சமத்துவத்தை பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஐக்கிய இலங்கைக்கோள் தமிழர்கள், சிங்களவர், முஸ்லீம் ஒன்றுபட்டு நாம் இலங்கையர் என்று சொல்கின்ற நிலவரம் இங்கு இல்லை. அதல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி. இதை வச்சுக்கொண்டு தமிழ் மக்கள் மேல் நீங்கள் இளைஞர்களாக பாருங்கள் சொல்ற இதே அணுறு 2 விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இதொன்று. 3வது விஷயம் இருக்கிறது, அதாவது யுத்தம் சார்ந்த விஷயம், அதையும் பேச வேண்டும். 2 முதல் இப்ப அணுரை கடைசியாக நடந்த வடக்கில் சென்று வைத்த மீட்டிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல அவர் ஒரு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறார், தமிழ் மக்களுக்கு. அது எச்சரிக்கை விடுகிறார். என்ன எச்சரிக்கை விடுகிறார் என்று சொன்னால், தெற்கில் ஒரு மாற்றத்துக்காக மக்கள் வருகிறார்கள், நீங்கள் அதற்கு நின்றீர்களானால் வரலாற்று தவறை விடுவீர்கள், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிக்கை விடுகிறார். இந்த எச்சரிக்கை சார்ந்த விஷயத்தை பலர் சொன்னார்கள், இல்லை இல்லை இது மொழிபெயர்ப்பில், அவர் மொழிபெயர்த்தவர் பிரச்சனை விட்டு விட்டார். நான் இங்கிருக்கின்ற கடந்த மாதம் தபால் துறை, இங்கிருக்கின்ற தபால் துறை ஒரு தரையை விட்டு வெளியிட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளர் உட்பட என்று சொல்லி எல்லாருக்கும் இங்கு அறிவிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு உட்பட பலருடன் நான் பேசிக்கிறேன். எனக்கு சிங்களம் தெரியாது, அதனால் பலருடன் நான் பேசி அவர் சொன்ன விஷயத்தை நான் கேட்டறிந்தேன். இந்த அடிப்படையில் அது ஒரு த்ரெட் தான். அவர் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறார், தமிழ் மக்களுக்கு. சும்மா நீங்க வேற பக்கத்தால போட்டீங்கன்னா மாற்றத்துக்கு எதிராக நிற்கிறீங்க, பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுகிறார். அது மட்டுமல்ல, சுமந்திரன் எடுத்த முடிவை ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் முடிவு என்று சொல்லி அவர் பேசுகிறார். அப்ப இப்படியான ஒரு நிலவரம் தான் இருக்கின்றது. இது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்க சொன்னீங்கல்ல இனவாதம் சார்ந்த பிரச்சனை என்று சொல்லி, இவர்கள் எந்த விதத்தில் இனவாதத்தை தாண்டி இருக்கிறார்கள் என்று இன்று வரைக்கும் தெரியாது. இவர்கள் தமிழில் இந்த சந்திரசேகரன் அவர் பேசுகிறார், தயவு செய்து சிங்களத்தில் பேசுபவர்களும் வாங்கள், தமிழ் ஊடகங்களுக்கு செவ்விதாருங்கள், அதை நாங்கள் மொழிபெயர்க்கிறோம் என்று நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர்கள் பேசுகிறார்கள் இங்கு தெற்கில் எப்படி என்று சொன்னால், நாங்கள் தான் யுத்தத்தை செய்தோம், நாங்கள் தான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம், நாங்கள் தான் அதை துறக்க சொன்னோம், நாங்கள் தான் புலிகளை முடிக்க சொன்னோம் என்றெல்லாம் பேசுகிறார். அவருடைய முக்கிய உறுப்பினராக தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற இந்த யுத்தம் அல்லது இனவாதத்துக்கு தொடர்ச்சியான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி அவருடைய பொறுப்பு கூறலை ராமலிங்கம் அவர்களிடம் கேட்ட போது அவர் அதை மறுத்திருக்கிறார். அதை நீங்கள் நேர்காணலில் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கின்றேன். ஆகவே இது நேரடியாக பல அறிக்கைகளாக வெளிப்படையாக வந்த பொழுதும் கூட அவர் பொது வழியில் அதை மறுத்திருக்கிறார். அது தொடர்பாக நீங்கள் என்ன கருத்தை நீங்க சொல்ல போறீங்க? பச்சை போய் எங்கு மறுத்திருக்கிறார்கள், எப்படி மறுத்திருக்கிறார்கள்? இது முழுமையான ஒரு பொய்யை அவர்கள் சொல்கிறார்கள் மக்களுக்கு. நான் தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? அனுரகுமாரை இப்பொழுது ஜனாதிபதியாக வந்தால் ஒரு ப்ளூரிநேஷனலிசம் கூட தமிழ் மக்கள் மத்தியில் இப்பொழுது அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அந்த கூட்டாட்சி எதிர்க்கக்கூடிய இப்பொழுது கட்டாயமாக ஒரு சிறுபான்மை இனத்தினுடைய அல்லது தமிழ் மக்களுடைய, முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் நிச்சயமாக இந்த ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற சிங்கள வேட்பாளர்களுக்கு நிச்சயமாக ஒரு தேவை இந்த அரசை அமைத்துக் கொள்வதற்கு. ஆகவே இந்த தமிழ் மக்களோடு அல்லது முஸ்லிம் மக்களோடு இணையும் பொழுது அல்லது கூட்டாட்சி அமைக்கும் பொழுது, ஆட்சி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது மக்கள் எப்படியான இந்த கூட்டாட்சியை வழங்கக்கூடிய ஆணையை தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா? எப்படியான ரியாக்ஷன் தேசிய மக்கள் சக்திக்கு, மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு, தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இருக்கும்? நீங்கள் சொல்கின்ற நீங்கள் எடுத்திருந்த செவியை நான் பார்த்தேன். நீங்கள் கூட்டாட்சி என்று சொன்னதை கூட அவருக்கு விளங்க முடியவில்லை. அவர் அதை கோலிஷன் என்று நினைத்து கொண்டு டிஎன்ஏவுடன் நீங்கள் ஏதாவது உடன்பாடுகளுக்கு வருவீர்களா என்று கேட்கிறீர்கள் நினைத்து கொண்டு அவர் அதை தாக்குகிறார். நீங்கள் எடுத்த செவியில் அவருக்கு நீங்கள் சொன்ன கூட்டாட்சி அவர் விளங்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் சொல்லுகிறீர்கள் தமிழ்
சிங்கள மக்களுடைய உங்களுடைய ஒரு ஜெர்னலிஸ்ட் அடிப்படையில் நீங்கள் கேட்கிறீர்கள், அவர்களோடு இணைந்த ஒரு கூட்டாட்சியை வேற சாத்தியம் இருக்கின்றதா, அதிகார பகிர்வு சார்ந்த விஷயம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அவருக்கு அது உடன்பாடு இல்லை. அவர் டிஎனோட நீங்க போடுகிறான்னு வச்சுக்கொண்டு அதற்கெல்லாம் சாத்தியம் இல்லை. வலதுசாரியோட நாங்கள் கூட்டு சேர மாறோட்டம் மாதிரி போடுகிறார். கூட்டாட்சி தானே வைத்திருந்தீர்கள் ரணிலுடன். நீங்கள் ரணில் போட்ட அந்த இதெல்லாம் இருந்தீர்கள். கூட்டாட்சி தானே வைத்திருந்தீர்கள் ராஜபக்சோடன். உங்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற சக்திகளுடன் கூட்டாட்சி வைப்பதுதான் கடினம், சாத்தியம் இல்லை. இது இவர்கள் கூட்டாட்சி ஒன்றும் புது விஷயம் இல்லை அவர்களுக்கு. சந்திரசு இப்ப உதாரணம் என்பிபி உடைய கேரக்டர் சொன்னா நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். பொய் சொல்லுகிறீர்கள், மெனிப்புலேட் பண்ணுகிறீர்கள், மக்களை ஏமாற்றுகிறீர்கள். நீங்கள் எந்த விதத்தில் அங்கு நிற்கின்ற ராஜபக்ச முதலானவர்களுக்கான மாற்றாக இருக்கிறீர்கள் என்பது எங்களை பொறுத்தவரை ஒரு சொட்டு நம்ம நாங்க தயாராக இல்லை. இதான் இருக்கின்ற பிரச்சனை. நீங்கள் பச்சை பொய் சொல்கிறீர்கள். இலங்கை தேசத்தை பார்த்தால் இப்பொழுது அனுரவுக்கான ஆதரவு அலை தீவிரம் அடைந்திருப்பதாக பலர் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் கடந்த கால அதிகாரத்தினுடைய நம்பிக்கை இழந்த மக்கள் மாற்றம் ஒன்றுக்காக எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றம் அனுரவு கூட வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை சரியான வகையில் இலங்கையில் வழிநடத்தக்கூடிய பொறுப்புணர்வு அல்லது தலைமை பண்பு தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்றதா? தமிழ் மக்களை கடந்து இல்லை, அவர்களிடம் இல்லை. நீங்க சொன்ன முதல் புள்ளி சரியான உண்மை. இங்கு பல ஆழமான எதிர்பார்ப்பு இருக்கிறது, மேலோட்டமான ஆழமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. பெரிய அலை அடிப்பதற்கு பின்னால் இருக்கிற காரணம் அதுதான். இந்த எதிர்பார்ப்பின் எந்த ஒரு அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் எந்த ஒரு சொட்டையும் இவர்கள் நிவர்த்தி செய்வதற்கான எந்த கெப்பாசிட்டியும் இந்த தலைமைகளிடம் அவர்கள் எவ்வாறு இந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை பின்போடலை தவிர ஏமாற்றப்படுவது நிச்சயம். இதைத்தான் நாங்கள் இப்பே சொல்கின்றோம், தேர்தலுக்கு முதலே சொல்கின்றோம். நாளைக்கு வேணுமெண்டா ஒரு வருடத்தில் வேணுமெண்டாளர்களை திருப்பி இன்டர்வியூ எடுங்கள். இதுதான் நடக்க போறது. இவர்கள் ஒரு விதத்திலும் இவர்களால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த திட்டமிடலோ எந்த விதமான உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எந்த விதமான உந்துதலும் இவர்களிடம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி இருக்கிறது இல்லையா, இதை இப்ப சமீபத்தில் 2-3 நாளைக்கு முதல் பப்ளிக் பட்டிருக்கிறார். நாங்கள் புதுசா வருகின்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றால் என்ன? அங்கிருக்கின்ற அதானி அம்பானி ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறார்கள். அந்த கான்ட்ராக்டை மாற்ற மாட்டோம், அதை தொடருவோம். இதை நேரடியாக சொல்ல வேண்டியதானே? ஏன் மாற்றி புதுசாக ஒரு மூலாம் பேசி மக்களை ஏமாத்துகிறீர்கள்? இதைத்தான் செய்ய போறீர்கள். இந்தியா எக்ஸ்பான்ஷனிசத்துக்கு எதிராக எத்தனை கொலைகளை செய்தீர்கள்? தெற்கில், வடக்கில், கிழக்கில் எத்தனை கொலைகளை செய்திருக்கிறீர்கள். ஏற்கனவே ஜேபிபியின் உறுப்பினராக இருந்த பலர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், செய்த கொலைகள் அவர்கள் தான் என்று. ஆனால் இன்று அந்த முதலாளித்துவத்தின் அனைத்து விஷயத்தையும் இங்கு கொண்டு வந்து மக்களை முடக்குவதற்கும் டெலிகாமையே ஒரு பிரைவேடைசேஷனுக்கு கொண்டு போவதற்கும் தாங்கள் தயார் என்பதை பப்ளிக்காக 4-5 நாளைக்கு முதல் தான் வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார். மீறல் போய் பாருங்க, இங்க இருக்கின்ற பண்ணி இருக்கிறது இல்லையா அந்த விஷயம். இப்ப இந்த அடிப்படையில் தான் அவர்கள் இயங்குகிறார்கள். இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. மக்களிடம் இவர்கள் ஏமாற்று வித்தை செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதை செய்யக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் இவர்களுக்கு சங்கவில்லை, வழங்கி பார்ப்போம் என்ற லெஸ்ஸர் ரிவலிசம் இல்லையா, குறைதீமை என்று பலமாக இருக்கிறது, மிக பலமாக இருக்கின்றது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக ராஜபக்ச முதற்கொண்டு ரணில் முதற்கொண்டு எல்லாரும் ஏமாற்றுக்காரர். அவர்கள் கரப்ஷன் மத்தியில் ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் இருக்கின்றது எல்லா மக்கள் மத்தியில். காரணங்களை பயன்படுத்தி ஒரு வேவை நாங்கள் புதுசு, நாங்கள் கிளீன் அப் பண்ண போகின்றோம் என்று ஜேவிபி கொண்டு வருகிறது தவிர மக்களுக்கு ஒரு மாற்றத்தை சரியான முறையில் கொண்டு போவதற்கான எந்த சக்தியும் எந்த திறமையும் எந்த தெளிவும் இந்த தலைமைத்துவம் இல்லை, அவர்களுடைய திட்டமிடலும் இல்லை. சரி, இப்ப இந்த பொருளாதார கொள்கை ரீதியா பொருளாதாரத்தை முன்னிறுத்திய மிக முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவை பார்த்தால் அவர் அந்த பொருளாதார கொள்கையினுடைய தற்பொழுது இருக்கின்ற கொள்கையினுடைய தொடர்ச்சியாக கொள்கை முன்னெடுக்கப்படும் என்பதை தவிர அவர் வேறொன்றும் சொல்லவில்லை என்று நினைக்கின்றேன். அதையே தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதை தவிர மிதமான ஒரு கொள்கை முன்னெடுப்புகளை வைப்பதாக சஜித் பிரேமதாசனுடைய கொள்கைகள் இருக்கின்றது. தீவிரமான போக்காக ஊழலை அழிப்போம், வளமான நாட்டை கொண்டு வருவோம் என்று சொல்லி அன்ரோகுமார சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட அன்ரோகுமார தொடர்பான எந்த திட்டமிடலும் இல்லாம, பொருளாதார கொள்கை ரீதியான எந்த திட்டமிடலும் சரியாக நடைமுறைப்படுத்தாத ஒரு கொள்கை ரீதியான ஒரு ஆட்சி அமையமாக இருந்தால் இலங்கையினுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்க போகின்றது என்று நினைக்கிறேன்?
இலங்கைக்கு ஒரு சுதந்திரமான எதிர்காலம் கிடையாது. இதான் இருக்கிற பிரச்சனை. இன்னொரு சுதந்திர போராட்டம் இது என்று சொல்கிறார்கள். இந்த தற்போதைய தேர்தலை ஜேவிபி ஒரு மார்க்சியவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு வெக்கம் மானம் இல்லாமல் இவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் தேர்தலை அவ்வாறு பேசுகிறார்கள். அது தனிப்பட்ட ஒரு தத்துவத்தை உரையாடல், அதை விடுவோம். ஆனால் இப்ப இருக்கின்ற நிலவரத்தில் எத்தகைய மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இவர்கள் சொல்கிறார் என்றால், நாங்கள் கரப்ஷனை ஒழிப்போம் என்றார்கள். இது வந்து இதைத்தான் எல்லாருமே சொல்லுகின்றார்கள். சஜித்தும் அதைத்தான் சொல்லுகின்றார். சஜித்தும் அறகலைய போராட்டத்தில் பங்கு பெற்றி அதற்கு ஆதரவு கொடுத்தவர் ஒருவர் தான். எல்லாரும் எந்த விதத்தில், உதாரணத்துக்கு இன்று நாளைக்கு அனுர வென்றால் இங்கிருக்கின்ற மார்க்கெட் இருக்கு இல்லையா, அது ஒரு ரியாக்ட் பண்ணும். அது 90% ஒரு கிட்டத்தட்ட 100% சொல்லலாம். ஒரு ருப்பி வந்து இங்க இருக்கின்ற ரூபாய் மதிப்பை இழப்பதற்கான காரணங்கள் தான் இருக்கின்றன. இமீடியட்டா உடனடியா இந்த மார்க்கெட் கான்பிடன்ஸ் இல்லாததுக்கு காரணம் என்னென்று கேட்டால், இங்கிருக்கின்ற முதலாளித்துவ சக்திகள் தங்களுடைய கேபிட்டலை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்வதும் வெளி ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாம இருப்பதும் தான் இருக்கின்றது. சில ரெட்டரிக்கை பேசுவதால் இவர்களை முழுமையாக நம்ப முடியாத நிலை இருக்கின்றது. இங்க இருக்கிற லோக்கலா இருக்கின்ற முதலாளித்துவமா இருக்கலாம், பிராந்திய அல்லது மேற்கத்திய முதலாளித்துவமா இருக்கலாம். அது ஒரு உண்மைதான். அவர்கள் ஜேவிபி என்பிபி வெல்வது என்பது அவர்களுக்கு ஒரு புலோவாகத்தான் இருக்கு. அப்படி இருந்த போதிலும் கூட இவர்கள் அந்த கட்டுப்பாட்டை அதை விளங்கி கொண்டு செய்வதற்கு இந்த தரவில்லை. கேபிட்டல் கொண்டு வருகின்றோம். அதை விளங்கிக் கொள்வதற்கான கெப்பாசிட்டியான ஒருத்தரை கூட இந்த ஜேவிபி தாங்க புத்திஜீவன் எல்லாம் சொல்லுகிறோம் என்று கேட்கிறார் இல்லையா, ஒருவர் கூட இதை விளங்கிக் கொள்வதற்கோ அதை விளங்கி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியோ எவருமே நாங்கள் சந்திக்க முடியவில்லை. அப்படித்தான் இருக்கின்றது நிலவரம். இலங்கை ட்ரெயின் மட்டுமில்லை, கேபிட்டல் ட்ரெயின் மட்டும் எல்லாமே வெளியில் செல்கின்றது. இதை எவ்வாறு இவர் கண்ட்ரோல் பண்ணுவார்? வரும்போது கேபிட்டலை எதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கின்றார், எவ்வாறு இந்த டெப்ட் மேனேஜ்மெண்ட்டை பேசுகின்றார். கடன் கொடுப்பவர் வந்து சொல்லுங்க ஐயா, நீங்க கடன் வாங்குறீங்க, உங்களோட கண்டிஷனுக்கு தான் நாங்க வரப்போறோம், வரப்போறார்களா? IMF உடன் நாங்கள் இருப்போம், பேசுவோம், புடுங்குவோம்டா. என்ன நீங்க பாகிஸ்தானை பார்க்கிறீர்கள், ஆப்கானிஸ்தானை பார்க்கிறீர்கள், ஆப்பிரிக்காவில் பார்க்கிறீர்கள், நடப்பது என்ன? அர்ஜென்டினா அவ்வளவு பலமான ஒரு எக்கனாமி இலங்கையுடன் கம்பேர் பண்ணும் பொழுது அவர்கள் முட்டி மோதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அனுபவங்களிலிருந்து தெளிவான ஒரு பார்வையை ஒரு எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஜேவிபியுடைய தலைமைத்துவத்துக்கு இல்லை. இதுவரை அவர்கள் அதை பேசவும் இல்லை, இனிமேலும் பேசுவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களும் இன்னொரு வகையில் சஜித் அல்லது ரணில் உடைய எக்ஸ்டென்ஷனை தான் பேசுகிறார்கள். அவர்கள் அதனுடைய தொடர்ச்சி தான், அதை இன்னொரு வகையில் சொல்கிறார்கள், தவிர அதனுடைய தொடர்ச்சி மட்டும்தான். இதுதான் இருக்கின்ற ஜதார்த்தம், இதுதான் உண்மை. சரி, இப்பொழுது இந்தியாவினுடைய பார்வை இப்ப அன்ருகுமார தொடர்பாக எப்படி இருக்கிறது என்று நீங்க அவதானிக்கிறீர்கள்? இந்தியா மிக முக்கியமாக இலங்கையினுடைய இப்ப அண்மையில் கூட தேசிய பாதுகாப்பு செயலர் வந்து அஜித் டோவல் வந்து அவசரமாக தேர்தல் காலங்களில் பலரை சந்தித்திருக்கிறார், அன்ரவையும் கூட சந்தித்திருக்கின்றார். இந்தியாவினுடைய அணுகுமுறை அனுரவோடு எப்படி இருக்கின்றது? இந்தியாவினுடைய ஆதரவு அல்லது சாயல் அல்லது சாய்வு எந்த வேட்பாளர் மீது இருக்கிறது என்று நீங்க அவதானிக்கிறீங்க? இந்திய திட்ட தெளிவாக வருகிறார். இங்கே வந்து இலங்கையில் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ரோவினுடைய ஏஜென்ட்கள், இராணுவத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு பேர் இப்ப தற்போது இலங்கையில் நிற்கிறார்கள். அதே போல நீங்க சொன்னது போல பல்வேறு சந்திப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதானுடைய ஏஜென்ட்டுகள், அதனுடைய அனலிஸ்டுகள் எல்லாம் கூட இந்தியாவில் தான் நிற்கின்றார்கள், இலங்கையில் தான் நிற்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் கூட அவர்கள் பயணித்து கணிப்பீடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். திட்ட தெளிவாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் ஒரு டிலே செய்து விட்டார்கள். என்னன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் அவர்கள் கையளித்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ண முடியாது என்ற பொசிஷனை இலங்கைக்குள் இருக்கின்ற அனைத்து முக்கிய கட்சிகளும், தமிழ் கட்சி உட்பட ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே இந்தியாவுடன் ஏற்படுத்தி கொண்ட அனைத்து உடன்படிக்கைகளும் ரிவர்ஸ் பண்ண மாட்டோம், அதை திருப்பி பெற மாட்டோம் என்ற ஒரு உடன்படிக்கையை அனுர உட்பட அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. மேலதிகமாக எவ்வாறு நடக்க போறதுன்றது ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு இந்திய அரசு அனுரவை ட்ரஸ்ட் பண்ண, அவர்களை நம்ப தயாராக இல்லை. இந்த அடிப்படையில் தான் அவர்கள் சஜித்துடைய ஆதரவை முன்வைக்கின்றார்கள். திட்ட தெளிவாக இங்கு இருக்கிற அனைவருக்கும் தெரியும், இந்திய அரசாங்கம் சஜித்தை ஆதரிக்கின்றது. இந்திய அரசும் மேற்கத்திய அரசும் சஜித் இந்த தேர்தலில் நாளைக்கு வெல்லுவார் என்பதைத்தான்
அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அமெரிக்க அரசு வார்னிங் கொடுத்திருக்கின்றது வயலன்ஸ், வன்முறைகள் பற்றி. ஏனென்று சொன்னால் சஜித் வெல்வதாக இருந்தால் ஜேவிபி வயலன்ஸில் இறங்கும் என்பதை அவர்கள் அனுமானிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அனுமானம் சரியா வரும் என்று நான் சொல்லவில்லை. சஜித் வெல்வதற்கான அனுர வெல்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் திட்ட தெளிவாக சஜித் என்ற கோஷுக்கு பின்னால் நிற்பதை அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். இதுதான் இந்த அடிப்படை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய. நீங்க ஜியோ பொலிட்டிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தீர்கள். சீன அரசு தன்னுடைய யுத்த கப்பலை இலங்கையை நோக்கி நகர்த்தி இருக்கிறது இல்லையா, ரெண்டு யுத்த கப்பலை. அதைத் தொடர்ந்து இந்திய அரசு தனது யுத்த கப்பலை கொண்டிறக்கி இருக்கிறது. இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன் தான். அப்ப எந்த பக்கம் நிற்கிறது என்று நீங்கள் பார்த்துக்கின்றால், சஜித் இன்றைக்கு வெல்லுவதாக இருந்தால் அந்த பொசிஷனை முழுமையாக டிஃபெண்ட் பண்ணுவதற்கான ஒரு தயார் நிலையில் தான் இந்திய அரசும் அவர்களுடைய ஏஜென்சிகளும் இங்கு தயாராக நிற்கிறார்கள். சரி, மிகவும் ஒரு சுமூகமான அல்லது கணிப்பிட முடியாத நிலையில எதுவாக இருக்கும் என்ற நிலையில ஒரு ஒரு தளம்பல் நிலையில இலங்கையினுடைய தேர்தல் களம் இருக்கின்றது, மக்களும் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த நிலையில் பலர் இந்த தேர்தல் தொடர்பாக தங்களுக்கு ஒரு விருப்பமின்மையை தெரிவித்திருக்கின்றார்கள். இது எந்த மாற்றங்கள் வந்தாலும் இளைஞர்களுக்கான முயற்சி இல்லை என்பது தொடர்பான ஒரு அவநம்பிக்கை இந்த தேர்தல் தெரிவுகளின் மீது இருக்கின்றன. இந்த நிலையில இந்த தேர்தலுக்கு வாக்களிக்காமல் இருப்பது பற்றி, இதை பகிஷ்கரிப்பது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா? இல்ல, இது ஒரு முக்கியமான புள்ளியை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள். அதாவது ஒரு இன்றைக்கு இந்த அவநம்பிக்கை இருக்கு இல்லையா, மக்கள் மத்தியில் இருக்கின்ற அவநம்பிக்கை எல்லாத்தையும் தான் டிஎன்பிஎஃப் முன்வைக்கின்றது, பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. உண்மைதான். அதுக்கு பின்னால் உண்மையில் அழுத்தமான ஆழமான ஒரு மக்கள் சார்ந்து நிற்கின்ற வேட்கை இருக்கிறது. நான் அதை அரசியல் ரீதியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால் அந்த பாய்காட் என்பது அரசியல்மயப்படுத்தப்பட வேண்டும். ஜனநாயக உரிமையை இல்லாமல் பாவிக்காதீர்கள் என்று சொல்ல முடியாது. அதை எவ்வாறு பாவிப்பது, அதை எவ்வாறு கட்சிமயப்படுத்துவது என்பதை பற்றி டிஎன்பிஎஃப் அல்லது கஜேந்திரகுமார் முதலானவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது சரியல்ல. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு உண்மையான நேர்மை இருக்கின்றது. அதற்கு பின்னால் மக்கள் சார்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் வைக்கிறது நியாயமானது. தமிழ்நெட் சமீபத்தில் எழுதிய எடிட்டோரியலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம், அது ஒரு தேவை, நீங்கள் தமிழர் என்ற அடிப்படையில் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேர்தலை புறக்கணிங்கள் அல்லது சிறிதுங்க ஜெயசூரியவுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி தமிழ்நெட் ஒரு கட்டுரை எடிட்டோரியல் எழுதியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன்னு சொன்னால் இங்கு தமிழ் மக்கள் சார்ந்த உரிமை சார்ந்து சுயநிர்ணய உரிமை உட்பட ஒருத்தர் நிற்கிறார். அதற்காக மட்டும்தான் நிற்கிறார், வேற ஒன்றுக்கும் அவர் தேர்தலில் நிற்கவில்லை. தெற்கில் சிங்களத்திலும் வடக்கில் ஆங்கிலத்திலும் பேசிக்கொண்டு இந்த பிரச்சனையை கொண்டு போகின்ற சிறிதங்க ஜெயசூரிய இங்கு தெற்கில் நிறைய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே அதனால் ஏற்பட்டிருக்கின்றது. சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒருத்தர் நிற்கிறார் என்று சொல்லி, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையில் என்று சொல்லி ஒவ்வொரு மீடியா அடிவார் அடிப்படையில் மட்டும் கொண்டு போவதற்காக ஒருத்தர் நிற்கிறார். அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் அதை ஆதரிக்க வேண்டும். அதே போல தமிழ் மக்கள் அல்ல என்று சொன்னால் பாய்காட் பண்ண வேண்டும், அல்லது தமிழ் ஒருத்தருக்கு போட்டு விடலாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற சிச்சுவேஷனில் தான் சரியான எடிட்டோரியல் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் என்று எழுதிய எடிட்டோரியல் அந்த அடிப்படை தான் இன்றைக்கு இருக்கின்றதே தவிர ஒட்டு மொத்தமாக மக்கள் மத்தியில் தீர்வை தரப்போகிறார்கள் என்ற எந்த நம்பிக்கையுமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அது நடக்கவில்லை. மக்கள் சிந்திப்பது சரிதான். அவர்கள் மத்தியில் இருக்கின்ற சிந்தனை, அவர்கள் மத்தியில் இருக்கும் உணர்வு மிக நடக்கப் போவதில்லை. வாக்களித்தோ வாக்களிக்காவிட்டாலோ ஏதோ நடக்க போகிற மாற்றங்கள் பகிஷ்கரித்தாலும் கூட நடக்க போகிற மாற்றங்கள் அரசியலில் நடந்தே தீரப்போகின்றது. ஆகவே இந்த வாக்குகளை உரிய வாக்குகளாக தங்களுக்குரிய உரிமையாக 1931 கிடைக்கப்பெற்ற வாக்குரிமையை நாங்கள் சரியாக வாக்காளர்கள் பயன்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இல்லையா, பகிஷ்கரிக்கிறதுக்கு அப்பால்? இல்ல, அந்த கடமைப்பாட்டு இருப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து இனவாதிகளுக்கும் அங்கு ஏதோ சும்மா எங்களை நோக்கி சிறு சிறு துண்டுகளை எறிபவர்களுக்கும் வாக்களித்துக் கொண்டிருக்க முடியாது. இப்போ இந்த பொது காமன் கேண்டிடேட், தமிழ் காமன் கேண்டிடேட் என்ற ஒரு கோரிக்கை வைப்பவர்கள் உட்பட எல்லாரும் பேசுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழ் மக்கள் தங்களுடைய சக்தியை ஒன்றுபட்டு திரட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த எதிர்ப்பை பதிவு செய்வதில் எந்த தவறுமே கிடையாது. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து நாங்கள்
இவர்களுக்கு இனவாதிகளுக்கும் அந்த இனவாதிகள் யார் எங்களுக்கு எந்த கையை வெட்டுவதற்கு உரிமை யார், காலை வெட்டுவதற்கு உரிமை யார் என்று வாக்களிப்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டுமா? அவர் கையை வெட்டுவன் என்றார், இவர் காலை வெட்டுவன் என்றார். அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்குவதற்கு நாங்கள் வாக்களிக்க செல்ல வேண்டுமா? எங்கள் உரிமையை முன்வைப்பதற்கு, எங்கள் பலத்தை கட்டுவதற்கு நாங்கள் எத்தகைய முறையில் எங்களை அமைப்பு மயப்படுத்துவது, எத்தகைய முறையில் நாங்கள் ஒரு அமைப்பாக ஒரு சக்தியாக திரள்வது என்பதுதான் இன்றைக்கு தமிழ் பேசும் மக்கள் முன் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை நாங்கள் தெற்கில் இருக்கின்ற எங்களுக்கு சார்பானவர்களுடன் சார்பாக இணைப்பதற்காக சிறிதங்கோக்கு வாக்களிக்கலாம், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மலையகத்தில் இருக்கின்றவர்களுக்கு சார்பானவர்களுக்கு சார்பாக இருப்பவர்களுக்கு நாங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம். அந்த அடிப்படையில் ஒரு திரட்சியை நோக்கி நகர்வதை நோக்கி நாங்கள் எங்களுடைய அரசியலை பதிவு செய்வோம், ஒரு ஆரம்பிப்போம் அந்த பலத்தை கட்டுவதற்கான முயற்சியை இந்த தருணத்தில் இருந்து. இதைவிட அவர்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்துக்கு தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருப்போம்டா, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். 100 அல்ல 1000 ஆண்டுகள் சென்றாலும் எங்களுடைய உரிமைகளை அந்த முறையில் நகர்த்த முடியாது. இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டீங்களா, பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, கஜேந்திர குமார் பக்கம் தான் இருக்கின்றேன். இந்த விஷயத்தில் இங்கிருக்கின்ற ஒனஸ்டான ஒரே ஒரு அரசியல்வாதி கஜேந்திர குமார் மட்டும்தான் இந்த சமயத்தில். சரி, இது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது செனன். இதே நேரத்தில் பொது வேட்பாளர் என்று, தமிழ் பொது வேட்பாளர் என்று சர்வதேசத்திற்கு எங்களுடைய நீதியை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு, இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், பகிஷ்கரிக்கின்றது ஒரு புறம் இருக்க, இப்படி ஒரு இதை நாங்கள் பயன்படுத்த விளைகின்றோம். மாற்றங்களை நோக்கி நகர்கின்ற, மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, தமிழ் மக்களும் கூட இது ஒரு மாற்றமான முயற்சியாக பலர் பல விதமான விமர்சனங்களை வைத்தாலும் கூட மாற்றத்துக்கை எதிர்நோக்குகின்ற ஒரு செயல் திட்டமாக, ஒரு செயல் நகர்வாக, அரசியல் செயல் நகர்வாக இதை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது இல்லையா? இந்த வகையில் இப்படியாக பொது வேட்பாளரை நிறுத்தி இருப்பது இனவாதத்தை கக்குகின்ற அல்லது இனவாதத்தை சிங்களவர்கள் மத்தியில் மீண்டும் உரம் போடுகின்ற செயலாக இருக்கின்றது என்று சொல்லி புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள அரசியல் செயற்பாட்டராக இருக்கின்ற ராகவன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? அதை போல ஒரு முற்றத்தனமான வாதம் இருக்க முடியாது. தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு வேட்பாளரை நிறுத்துவது இனவாதத்தை தூண்டும், இனவாதிகளை தூண்டா தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமையை சார்ந்து நிறுத்தக்கூடாது சொல்வது இன்னொரு வகை மோசமான ஒரு இனவாதம். ஒரு தமிழால் தேர்தல் நிற்கிறாள் என்றால் சிங்களாக்கள் இனவாதத்துக்கு வந்துடும். நாங்க என்ன லாஜிக் இது? என்ன எத்தகைய மோசமான தர்க்கம் இது? நாங்கள் ஐயோ இனவாதத்துக்கு பயந்து நாங்கள் அடிபணிந்து போகணும், நீங்கள் கிடவுங்கோ அடிமைகளாக என்று நேரடியாக சொல்லிவிட்டு போங்களேன். ஏன் ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்துவது? எனக்கு தமிழ் வேட்பாடு இல்லை, அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு தமிழ் வேட்பாளர் நிற்பது என்பது இனவாதத்தை தூண்டும் என்பதற்காக தமிழ் வேட்பாளர் நிற்கக்கூடாது என்று சொல்கின்ற வாதம் இருக்கு இல்லையா? மிக மோசமான வாதம் இது. எல்லா வகையிலும் இனவாதத்தை என்டோஸ் பண்ணி இனவாதத்துக்கு அடிபணிந்து அடிமைகளாக சிந்தியுங்கள் என்கின்ற சொல்லுகின்ற ஒரு வாதம் இது. நன்றி செனன். இப்பொழுது மிகவும் பரபரப்பான தேர்தல் களத்தில் நாங்கள் இருக்கின்றோம். மிக முக்கியமான விடயங்கள் பற்றி பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றீர்கள். இதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி, சஜித் பிரேமதாஸ் அவர்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஏற்கனவே ரணிலை நொக் அவுட் ஆகிட்டீங்கள் என்று நினைக்கிறேன் ஆரம்பத்திலேயே. ஆகவே மிக முக்கியமாக இப்ப களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் மிக முக்கியமான 2 வேட்பாளர்கள், சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்கா. அவை அனுரகுமார திசாநாயக்க தொடர்பான அவருடைய வாக்குகள் தொடர்பாக, வாக்குறுதிகள் தொடர்பாக, தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பாக, தேர்தல் அறிக்கைகள் தொடர்பான உங்களுடைய அவநம்பிக்கையை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். சஜித் பிரேமதாசாவினுடைய முன்மொழிவு, வாக்கு, தேர்தல் அறிக்கைகள் தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதையும் நாங்கள் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளும். அது நீங்கள் சொன்ன புள்ளிதான். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள் இல்லையா, சஜித் பிரேமதாஸ் எவ்வாறு ரணிலுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறார் என்று. அதுதான், அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சி சஜித்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு எந்த தெரிவும் இல்லை இந்த தேர்தலில். நீங்க அவர் ரணிலுடைய 2வது ரணில் தான் சஜித். அவர் ரணில் செய்ததை விட மோசமாக செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றது. ஆனா சஜித் வென்றால் தெருவில் இறங்கி அடிபாடு, பெரிய வயலன்ஸ் இங்கே நடக்க போகிறது, அது நிச்சயம். ஏன்னா மக்கள் மத்தியில் இங்கே இருக்கிற நிலைமை வெளிநாடுகள் இருக்கிறது விளங்குவது கஷ்டமாக இருக்கலாம். பேரலை இங்கு ஒரு பெரிய ஒரு உஃபேரியா இருக்கின்றது. ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரும் என்று அறகலையை எவ்வாறு தேர்வில் போராடியதோ அந்த எனர்ஜி, அறகலையாவில் இருந்த ஒரு எனர்ஜி தேர்தல் தளத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது ஒரு மாற்றுக்காக. இந்த மாற்று சஜித் வெல்லுவாராக இருந்தால்
தெருவில் வெடிக்கும், மீண்டும் தெருவில் வெடிக்கும் என்ற நிலைதான் இங்கு இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் சஜித் வெற்றி வந்தால் நாட்டுக்கு போகாதீர்கள் என்று அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்கிறது அறிக்கை. ஸோ இதுதான் இங்கு இருக்கின்ற நிலவரம். ஆனா எங்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு தீர்வில்லை எந்த வகையிலும். சஜித்தும் தீர்வல்ல, அனுரவும் தீர்வல்ல, ரணிலும் தீர்வல்ல. இங்கு இருக்கின்ற தெற்கில் இருக்கின்ற எவருமே, முன்னிலையில் இருக்கின்ற எவருமே தீர்வு அல்ல. இதுதான் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற நிலவரம். இதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம், மார்ஜினல் பொசிஷனில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த ஒரு மார்ஜினல் பொசிஷனை எடுத்து பலப்படுத்துவோம். மார்ஜினல் பொசிஷனை பலப்படுத்துங்கள். அந்த அடிப்படையில் இருந்துதான் நாங்களுடைய கருத்துக்கள் வருகின்றன தவிர இது எவ்வாறு அந்த இதுக்குள் படகோட்டுவது, எவ்வாறு அதை செய்வது, அந்த லாஜிக்கு நாங்கள் போகவில்லை. ஏனென்றால் எதுவுமே எங்களுக்கு தீர்வில்லை. இவர்கள் எவருமே எங்களுக்கு தீர்வை வைக்கவில்லை. இதுதான் இருக்கின்ற நிலவரம். சரி, இப்பொழுது இலங்கையில் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள். புலம்பெயர்ந்த தேசங்களில் லண்டன்ல பெருமளவாக அரசியல் செயற்பாடுகள் இருந்தாலும் கூட இப்போது களத்தில் நின்று இந்த அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில், எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உங்களுடைய அவதானம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு சபை நேற்று அவசரமாக கூடி இலங்கையினுடைய தேர்தல் களத்தில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார். உங்களுடைய அவதானத்தில் இலங்கையினுடைய, இப்பொழுது நான் நினைக்கிறேன் தலைநகர் பகுதியில் இருக்கிறீங்கன்னு சொல்லி, இந்த இலங்கையினுடைய நிலை, பாதுகாப்பு நிலவரம் அல்லது தேர்தல் தொடர்பாக உங்களுடைய அவதானிப்பு எப்படி இருக்கின்றது? பாதுகாப்பு நிலவரம் மிக மோசமாக இருக்கின்றது. அன்னர் தோல்வி அடைந்தால் தெரு தெருவாக ஆக்களுக்கு அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். இங்கே குழு குழுவாக நிற்கிறார்கள். எங்களை போன்றவர்களுக்கும் அடி விழலாம். இப்படித்தான் இருக்கின்றது. எதிர்த்து பேசுகிற எல்லாருக்கும் அடி விழும் என்ற சிச்சுவேஷனை தான். ஒரு மிக மோசமான வன்முறை குழு இந்த அனுரவுக்கு பின்னால் இருக்கின்றது. தெற்கில் இந்த கொழும்பில் இருந்து கொண்டு லிபரல் பேசி கொண்டு இருக்கின்ற குழு கொண்டு இருக்கின்றது. ஏதோ ஒரு அவசியத்தை கொண்டு வர போராட்ட மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்கின்ற குழு கொண்டு இருக்கின்றது தெற்கில் கொழும்பில். அவர்களுக்கு உண்மையிலேயே நாட்டு நிலவரம் தெரியாது என்பதை நான் பப்ளிக்காக சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கு இங்குதான் நாங்களும் நாட்டில் தான் நிற்கின்றோம். அவர்களுக்கு உண்மையில் ஒரு எந்த கேம்பெயினும் செய்த கிடையாது. வீட்டிலிருந்து கம்ப்யூட்டரில் தட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விட்டு விடுவோம். ஆனால் உண்மையில் இப்போ அனுர தோற்கடிக்கப்பட்டால் வயலண்டில் இறங்குற பெருங்குழுக்கள் வெவ்வேறு இடங்கள் இருக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கின்றது. எல்லாம் தாக்குதல்கள் நடக்கலாம். இடதுசாரிகள் உட்பட, ட்ரேடிங் உட்பட பலர் தாக்கப்படலாம். பல்வேறு பிரச்சனைகள் தான் இருக்கின்றது. வயலன்ஸ் என்பது இன்றைக்கு மீண்டும் தெற்கில் உருவாவதற்கு நான் யுஎஸ் எம்பசி சொன்னதுக்காக நான் சொல்லவில்லை, உண்மைதான். அவர்கள் கணித்திருக்கிற ஒரு விஷயம் உண்மைதான். எல்லா ஒரு தீவிரவாத நடவடிக்கைகளில் ஜேவிபியுடைய ஆதரவாளர் இறங்குவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள். அது இங்கிருப்பவர்களுக்கு தெரியும், இங்கிருப்பவர்களுக்கு தெரியும். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அப்போ சஜித் கொண்டால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக இங்கு நான் சொன்னது போல இந்திய ஏஜென்ட்டுகள் வந்து இறங்கி இருக்கிறார்கள். அதுபோல சீன அரசுடைய வேலைகளும் பின்னால் பண வசதிகள் ஏற்பட பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜியோபொலிட்டிக்ஸ், இது ஒரு சொவரின் கண்ட்ரி என்று சொல்வது தவறு. இது ஒரு இறையாண்மை உள்ள நாடு அல்ல. தன்னுடைய இறையாண்மையை ஏற்கனவே விற்க வழிகிட்டு விட்டார். ராஜபக்ச தொடக்கி வைத்தது அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை. இது ஒரு பாதுகாப்பற்ற நிலவும், மக்களுக்கு எந்த விதமான உரிமைகளையும் கிடைக்க முடியாத நிலைமையிலும் தான் இருக்கின்றது. இலங்கையில் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையின் அடிப்படையில் இலங்கை முன்னுக்கு போக போகிறது, நல்லா வரப்போகிறது, பொருளாதாரத்தில் ஏதோ செய்ய போகிறது, இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான பேச்சுக்கள். இது நடக்க போவதில்லை. இம்மீடியட்டா இது நடக்க போவதில்லை. ஒரு ரணில் சொல்வது போல் இன்னும் ஒரு 25-50 ஆண்டுகளுக்கு ரணிலுடைய பேரப்பிள்ளை வளர்ந்த பிறகு சில நடக்கலாம். அதனால தெரியாது. ஸோ இப்ப இருக்கிற நிலவரத்தில் இது சாத்தியமே கிடையாது. இதுதான் இருக்கின்ற சிச்சுவேஷன். ஆனா இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க இந்த இன்டர்வியூ முடிவுக்கு வரும்பொழுது ஒரு விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். இறுதியாக இன்னொரு கேள்வி செரன், தமிழ் மக்கள் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற உங்களுடைய ஆலோசனை அல்ல அறிவுறுத்தல் அல்லது ஒரு ஆலோசனையாக கூட பார்க்கலாம். தமிழ்நெட் சொன்னது போல நீங்கள் புறக்கணிக்கலாம். ஒரு ஓகே, தமிழர்களுக்கு போடணும்னா தமிழ் வேட்பாளருக்கு போடலாம், உடன்பாடுகள் இல்லாட்டியும். ஆனால் அதற்கு மிஞ்சி தமிழ் மக்களுடைய உரிமைகளை டிஃபெண்ட் பண்ணுகின்ற ஒரு வேட்பாளர் இருக்கின்றார், ஸ்ருதுங்க ஜெயசூரிய என்ற வேட்பாளர். அதுக்காகத்தான் களமிறக்கப்பட்டிருக்கிறார், களமிறங்கி இருக்கின்றார், பேசுகிறார். என்னென்னு சொன்னால், சுயநிர்ணய பிரிந்து போகும் உரிமை உட்பட்ட சுயநிர்ணய உரிமை, தமிழ் மக்களுக்கு ரெஃபரண்டம் வைப்பதற்கான உரிமை, நடந்தது ஜெனோசைட், அதற்கு எதிரான குற்ற எல்லாம் வேண்டும் என்று தமிழ் மக்களுடைய
அனைத்து கோரிக்கைகளுக்கும் சார்பாக ஒரு கேண்டிடேட் நிற்கிறார் தற்போது. அந்த கேண்டிடேட்டுக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பதில் என்ன பிரச்சனை? பதிவு செய்யுங்கள். எங்களுக்கு இனவாதிகளுக்கும் சொல்றதுக்கும் உரிமையை கேட்பவர்களுக்கும் வாக்களிக்காதீர்கள். நிறுத்துங்கள் அந்த நிலைமை. எங்களுடைய அமைப்பாக திறன்களுடைய பலத்தை கட்டுவதை நோக்கி இதிலிருந்தே நகர்வதற்கான முயற்சியை இந்த அடிப்படை தான் எங்களுடைய நிலைப்பாடு. மிக்க நன்றி சேனன். இறுதியாக உங்களுக்கு நீங்கள் இந்த தேர்தல் பகுதியாக ஒரு விஷயம் சொல்லுங்க. கடைசி புள்ளி என்னென்றால், உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ தந்திருக்கிறார். ஏவிபிஎச் என்பிபியில் பங்கு பெற்றுகின்ற ஒரு முக்கியமான உறுப்பினர். அவர் பச்சை பொய் சொல்லியிருக்கிறார். நான் இந்த பப்ளிக்காக ஒரு ஊடகத்தில் உங்களுக்கு முன்னால் ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை அவர் மேல் வைக்கின்றது. நீங்கள் யுத்தம் சார்ந்த உங்கள் நிலைப்பாடு பற்றி மிக கேவலமான ஒரு பொய் பிரச்சாரத்தை தமிழ் மக்கள் மத்தியில் செய்வது தயாராக இருக்கிறீர்கள். நீங்கள் யுத்த எதிர்ப்பு செய்வதாகவும் சொல்லியிருக்கிறீர்கள். நான் அவரை பப்ளிக்காக ஒரு விவாதத்துக்கு அழைக்கிறேன் உங்கள் மீடியாவில். என்னென்று கேட்டால், நீங்கள் அந்த யுத்த சமயத்தில் என்ன செய்தீர்கள், எந்த நிலைப்பாட்டில் இருந்தீர்கள் என்று எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. இதை பற்றி பப்ளிக்காக தமிழ் மக்கள் முன்னால் பேச நீங்கள் தயாரா? எத்தகைய எந்த குற்றவாளியை நீங்கள் பனிஷ் பண்ண தயாராக இருக்கிறீர்கள்? யுஎன் ரிப்போர்ட்டில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கின்றது ஒரு யுத்த குற்றவாளிகள் பற்றி. இவர்களை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? இதை பற்றி திட்ட தெளிவாக தமிழ் மக்கள் முன்னால் பேச முதற்கொண்டு அனைவரையும் அழைக்கின்றோம். வாருங்கள், பேசுவோம். சரி, இப்ப நீங்கள் கூறியது மாதிரி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு தேசிய மக்கள் சக்தி அதுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிங்க. நேரடியாக ராமலிங்கத்தோடு அது நேரடி விவாதத்துக்கு அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீங்க. இதே நேரத்துல பொதுவாகவே தேர்தல் பிரச்சாரங்களின் போது அன்றகுமார் தசநாயக்க போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதே கேள்வியை நான் அவரிடம் கேட்ட பொழுது ராமலிங்கம் அவர்கள் கூறிய விடயம், நாங்கள் தண்டிக்க மாட்டோம், ஆனால் நீதிமன்றம் அவர்களை தண்டிக்கும் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். இது எப்படியான வார்த்தையாக எடுக்கலாம்? நிச்சயமாக அதற்குரிய தண்டனை குற்றவாளிகளை நீதிமன்றம் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிலையில் தேசிய மக்கள் சக்தி இருக்குமான்றதும் ஒரு கேள்விக்குரிய. இலங்கை நீதிமன்றத்துக்குள் தமிழ் மக்களுக்கு தீர்வு வரும் என்று சொல்கின்ற முட்டாள்தனத்தை இவர் தெற்கில் இருக்கிற சில இடங்களில் விற்கலாம், தமிழ் மக்களுக்கு விற்க முடியாது. இவர்கள் வடக்கு கிழக்கு இணைந்த போது நடந்த பிரச்சனையை சொன்னாரல்ல, பச்சை பொய். இவர்கள் பச்சை பொய் பேசுகிறார். ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு. ஒருத்தரை பொய் சொல்லுகிறார் என்று பேசுவது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு. அதனால் தான் சொல்கின்றோம், வைக்கின்றோம். வாருங்கள், எங்களிடம் ஆட்கள் அந்த கோர்ட்டில் நடந்த கேஸ்ல இருந்து எல்லாம் என்னிடம் இருக்கின்றது கையில். அந்த ஃபைலோடு நான் வருகிறேன், பேச தயாரா. நீங்கள் மக்களை ஏமாத்த போகாதீர்கள். நான் வாரேன், அந்த கேஸ் நடந்த அவ்வளவு ஃபைலும் என்னிடம் இருக்கின்றது. ஏனடா நாங்கள் தான் அதுக்கு எதிராக கேஸ் போட்டோம், உங்களுக்கு எதிராக வேறு ஒருத்தர் முன் வரவில்லை. நீங்கள் அந்த சமயத்தில் ஜட்ஜ் எப்படி துரத்தி விட்டார், என்ன நடந்தது, எல்லாத்தையும் நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். நீங்கள் எத்தகைய இனவாதத்தை ஆதரவுமா பேச தயாராக இருக்கின்றோம். மக்களை முட்டாளாக்காதீர்கள். மக்கள் முட்டாள்கள் அல்ல. அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? இலங்கையின்ற இனவாத நீதிமன்றம் ஒன்றில் தமிழ் மக்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொல்லுங்க, ஒரு யுத்த குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆதாரங்கள் இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லி இருக்கின்றது. அவர் ஒரு யுத்த குற்றவாளி என்று சொல்வதில் உங்களுக்கு என்னையா பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு மார்க்சியவாதி என்றால் அவர் யுத்த குற்றவாளி என்று சொல்வது என்ன பிரச்சனை? ஏனென்றால் அந்த குற்றத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்கின்றது. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன பேசினீர்கள், இதை பேசுவோம் பாருங்கள் என்றுதான் எங்களுடைய சவால். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? மக்கள் கொத்தாக கொல்லப்படும் போது நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன பேசினீர்கள்? இதுதான் எங்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்ற கேள்வி. மிக நன்றி சேரன். மிக முக்கியமாக மீண்டும் வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய தேசிய மக்கள் சக்தியினுடைய தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அல்லது தமிழ் மக்கள் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை கருத்துக்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட வேண்டிய, அது தொடர்பாக விவாதிக்க வேண்டிய ஒரு தேவை மக்களுக்கு இருக்கின்றது. அந்த நிலையில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள். மிக்க நன்றி. இலங்கையில் இணைப்பு வழி இணைய வழி நாங்கள் நேரலையை செய்யும் பொழுது சில தடங்கள் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான கருத்துக்களை இன்று பதிவிட்டிருக்கின்றார். மிக முக்கியமாக
சேனன் அவர்களுக்கு இந்த நேரம் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி சேனன், இணைந்து கொண்டவை. ஜேவிபி சார்பாக பேசுபவர்கள் இரட்டை வேடம் காட்டுகிறார்கள், இரட்டை பேச்சு பேசுகிறார்கள். தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஏமாற்று வித்தை செய்கிறீர்கள், தமிழ் மக்களுக்கு பொய்யை சொல்லுகிறீர்கள். பொய், இது பாரதூரமான குற்றச்சாட்டை உங்கள் முன் வைக்கின்றோம். உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றோம். முடிந்தால் அனுர முன்னுக்கு இருக்கின்ற முன்னணி ஜேவிபி என்பிபி ஆனவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் மொழிபெயர்ப்புடன் திட்ட தெளிவாக ஒரு விவாதத்துக்கு தயார். இன்று வரையும் இவ்வளவு பிரச்சனை செய்கிறீர்கள், அத்தகைய விவாதத்துக்கு நீங்கள் வேற தயாராக இருக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் பச்சை போய் சொல்கிறீர்கள். வடக்கு கிழக்கு இணைவு உட்பட்ட சார்ந்த பிரச்சனை உட்பட பல்வேறு விஷயத்தை பொய் சொல்லுகிறீர்கள். அந்த சமயத்தில் நீங்கள் கோர்ட்டுக்கு சென்று வாதாடினது, இனவாதத்தை கக்கியது எல்லாம் ஃபைலாக இருக்கின்றது. கோர்ட்டில் நடந்த விஷயம் அப்படியே ஃபைலாக இருக்கின்றது. இல்லை என்று நினைத்தீர்களா? அது ரெக்கார்ட் பண்ணி இருக்கின்றது. பேசுவோம். வேற தயாரா? நீங்க என்ன சொன்னீர்கள்? எத்தகைய விவாதத்தை முன்வைத்தீர்கள்? ஜனநாயகத்துக்காக நீங்கள் போராடினீர்கள். இல்லை, நீங்கள் ஜனநாயகத்துக்கு வடக்கு கிழக்கு உடைவு என்பது உங்களை பொறுத்தளவில் பிரித்தாளும் கொள்கையோடு சம்பந்தப்பட்டது. வடக்கு கிழக்கு இணைவு என்பது மக்களை ஒன்றிணைத்து எவ்வாறு இதை கொன்று செல்வது என்ற சார்ந்த ஒரு பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது பலருக்கு. இது உங்களுக்கு விவாதிக்க தயாரா? அது மட்டும் இல்லை, கடைசி யுத்தத்தில் நீங்கள் யுத்த மறுப்பு ஜனநாயகம் பேசாதீர்கள், தயவு செய்து ப்ளீஸ். ஏனென்று சொன்னால் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், எவ்வாறு செய்தீர்கள் என்ற பிரச்சனை, அத்தனை பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இதை பேச தயாரா? உங்களுடன் இன்று கம்பெயின் செய்கின்ற ஒருத்தரை கூட அந்த சமயத்தில் எழுதி கிழிச்சிருக்கின்றார். இதை இருக்கின்றது, சிங்களத்தில் இருக்கின்றது, ஆங்கிலத்திலும் இருக்கின்றது. தமிழில் தான் நீங்கள் போய் சொல்லுகிறீர்கள். இப்ப இந்த பிரச்சனையை பேச நீங்கள் தயாரா? எவ்வாறு நீங்கள் இன்றைக்கும் இங்கிருக்கின்ற எலெக்ஷன் கேம்பெயினில் யுத்தத்தை நாங்கள் செய்தோம், யுத்தத்துக்கு எல்லாம் நாங்கள் தான் எல்லாம் பிரச்சாரங்கள் செய்தீர்கள். தெற்கில் தமிழ் மக்களுக்கு ஏன் பொய்யை சொல்ல வருகிறீர்கள்? தமிழ் மக்களுக்கு ஏன் வியாபாரம் செய்ய வருகிறீர்கள்? ஏமாற்று வித்தை செய்கிறீர்கள். நீங்கள் அங்கு ஒரு விரட்டல் வித்தை செய்தீர்கள் என்று சொல்லி ஒரு பிரச்சாரம் நடந்தது இல்லையா? அதுக்கு பின்னால் இருக்கின்ற சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பின்னால் உங்கள் வரலாறு இருக்கின்றது. இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. இதை பேசுவோம். ஓர் குற்றவாளி ஒருத்தனை சொல்லி எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். அதை ஒரு குற்றவாளி என்று சொல்வது உங்களுக்கு என்ன பிரச்சனை? யுஎன்ஐ கூட சொல்லியிருக்கு. ஆனால் உங்களுக்கு அது குற்றவாளி இல்லை. நாங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவோம், ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி தெளிவாக நீங்கள் இங்கு தெற்கில் சொல்வதன் மூலமாகத்தான் ஆதரவை திரட்டுகிறீர்கள். வடக்கில் தமிழ் மக்களுக்கு ஏமாற்று வித்தை செய்ய வருகிறீர்கள். தெளிவாக பேசுவோம். உங்களுக்கு கஷ்டம் தமிழில் பேசுவதென்றால் சிங்களத்தில் பேசுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சிங்களத்தில் பேசுவோம். முடியுமா உங்களால் வாதத்துக்கு? வாருங்கள். சர்ணர்களே, இன்றைய மெய்வழியின் அரசியல் வழியில் மிக முக்கியமாக இலங்கையின் தேர்தல் களம் தொடர்பான பரபரப்பான மிக முக்கியமாக அலசப்பட வேண்டிய வாக்குரிமையை பெற்ற இலங்கை பிரஜைகள், தமிழ் பிரஜைகள் அனைவருமே மிக முக்கியமாக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய பல விடயங்கள் தொடர்பாக அரசியல் செயற்பாட்டாளர் சேனன் அவர்கள் இன்று எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். உங்களுடைய உரிமை, வாக்குரிமை என்பது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை, தலைவரை, தலைமை பண்புள்ளவரை காத்திரமாக தெரிவு செய்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பொறுப்படைக்க வேண்டிய மிக பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வாக்குகளை வழங்குகின்ற விடயத்தில் நிதானமாக சிந்தித்து சரியானவர்களுக்கான தேர்வை நீங்கள் முன்வைப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.